ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 19ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடியுடைய மிக முக்கியமான 3ஆம் நாள் கிழமை. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்? எல்லோரும் வீட்டில் இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரண நாள் போல் கடந்து விடுவோம். ஆனால் ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படி கடந்து விட முடியாது. ஏன்னா ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைக்குமே பயங்கர சிறப்பு இருக்குது. அதில் ஆடியில் வரக்கூடிய ஞாயிறு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். ஆடி ஞாயிறில் சில பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கை நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்க ஆடி ஞாயிறில் அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆடி ஞாயிறுடைய முதல் விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆடி ஞாயிறில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நாளை ஆடி ஞாயிறில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சஷ்டி வருது. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. ஆடியுடைய ஃபஸ்ட்டு ஞாயிறே ஆடியுடைய வளர்பிறை சஷ்டி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இதில் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆடியோடைய ஃபஸ்ட்டு ஞாயிறில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி வாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். நாளை ஆடியோடைய முதல் வளர்பிறை ஞாயிறு. குளம் தலைக்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர நாளை தினம் எந்த தெய்வத்தை நினைத்து எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்குரிய மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதம் முழுவதும் நம்ம இறை வழிபாட்டில் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் வீட்டில் மற்ற நல்ல விசேஷங்களை செய்யக்கூடாது என்று ஆடி மாதத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த மாதத்தில் திருமணம், புது வீடு புகுவிழா போன்ற மற்ற சில நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளை வரக்கூடிய ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுடைய வீட்டில் அம்மனை நினைத்து சுலபமான முறையில் எப்படி வழிபாட்டை மேற்கொள்வது என்பது பற்றியும், குறிப்பாக நாளை தினம் எந்த அம்மனுக்கு உரியது என்ற ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நாளை நாளை அதுக்கு பயன்படுத்திக்குங்க. ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அம்மனுக்கு கோல் வார்க்கக்கூடிய பண்டிகை தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி அந்த கூழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கறது தான் ஆடி ஞாயிறுடைய ஸ்பெஷல். ஆடி மாதம் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமைகள்லையுமே அம்மனுக்கு கூழ் வார்க்கக்கூடிய திருவிழா எல்லா கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் இன்றளவு பெரும்பாலும் விமர்சையாக நடத்தப்படும். இப்போ சூழ்நிலை காரணமாக இந்த வருடம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துருப்பீங்க. இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய வீட்டு பூஜையிலேயே மிக எளிமையான முறையில் கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைத்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அம்மனை வழிபாடு செய்து கொள்ளுங்க. முடிந்தவரை இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களால் இயன்ற உதவியை இயலாதவர்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா நீங்கள் வீட்டளவாவது வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி ஞாயிறு என்றால் இன்னொரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலி நிறைய பேர் வீடுகளில் இந்த கன்னி பெண் வழிபாடு வழக்கம் பாரம்பரியமாகவே இருக்குது. ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வீட்டுடைய கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைத்து பூஜை செய்கிறது. முதல்ல இந்த கன்னி தெய்வம் என்றால் யார் என்பது தெரியாதவங்களுக்கு கன்னி தெய்வம் என்றால் யார் என்பதை இப்போ சொல்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால் சிறு வயதிலேயே இறந்திருக்கோ, அதாவது திருமணமாகாமல் கன்னி பெண்கள் இயற்கையான முறையில் மரணம் அடையாமல்
அந்த பெண்ணுடைய ஆயுசு முடிவதற்கு முன்பாகவே இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்தில் சிறு வயதிலே கன்னி பெண்ணாக எதிர்பாராமல் இருந்த அந்த பெண்ணை அந்த குடும்பத்தினர் கன்னி தெய்வமாக நினைத்து ஒவ்வொரு வருடமும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யணும். சில வீடுகளில் திருமணம் நடப்பதற்கு முன்பு கன்னியா பூஜை போடக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த வழக்கம்தான் இந்த பூஜை சொல்லப்படுது. ஒரு குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையாக தலைத்து வாழ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திற்கு இந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். உங்களுடைய வீட்டிலையோ உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இப்படி யாராவது இறந்திருந்தால் அந்த தெய்வத்தை மனதார வேண்டி அவங்கள நினைத்து இந்த ஆடி மாதம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்க. மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் பூஜை செய்யுங்க. ஸோ எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளைய ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் சிம்பிளாவது செய்திடுங்க. எப்போதும் போல் பூஜை அறையை சுத்தம் செய்திடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு சக்கரை பொங்கல் செய்யுங்க. சக்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக வைத்து கன்னி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பூஜை அறையில் வைங்க. அதாவது வாசனை மிகுந்த பூக்கள், கண்ணாடி, வளையல் இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் வாங்கி பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் அம்மன் திருவுருவ படம் இருக்குல்ல, அதுக்கு அலங்காரம் செய்து உங்கள் குடும்பத்தின் கன்னி தெய்வத்தை மனதார நினைத்து தீப தூப ஆராதனை செய்து இந்த பூஜையை நிறைவு செய்யுங்க. பூஜையை இந்த மாதிரி நிறைவு செய்ததுக்கு பின்னாடி இந்த பூஜையில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த பூஜை செய்யும்போது சிறு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பொட்டு, வளையல், ரிப்பன், பாவாடை சட்டை, மஞ்சள், குங்குமம் இந்த பொருட்கள்லாம் படையலாக வைத்து வழிபாடு செய்கிறீங்கல்ல, இந்த வழிபாடு செய்த பொருளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த பூஜை நிறைவு செய்த பின்பு பூஜையில் வைத்து வழிபாடு செய்த அந்த அத்தனை பொருட்களையுமே தானமாக பெண் குழந்தைகளுக்கு மறக்காமல் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூப்படையாத சிறு பெண் குழந்தை யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இந்த பொருட்களை தானமாக கொடுத்து விடணும். அதுதான் இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பூஜையை நாளை மனநிறைவோடு இந்த ஆடி முதல் ஞாயிறில் செய்ய முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் செய்து உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க. அதாவது நாளைக்கு செய்ய முடியலன்னா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. இது உங்கள் குடும்ப சுபிட்சடையும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயம் திருமண கைகூடி வரும். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். உங்கள் குலம் வாழையடி வாழையாக தலை தோங்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் சீக்கிரமே தீர தொடங்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம் தான் கன்னி தெய்வம். அந்த கன்னி தெய்வத்துக்காக தான் ஆடி ஞாயிறு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.